இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேட்டர்ன் பார்க்கலாம். அதுல நீங்க எதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல 11A வந்து ஸோ இந்த 2 கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி 11Bல இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஏவை நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேல இருக்கிற 2 கொஷினுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சே ஆகணும். அதே மாதிரி இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து பி பார்ட்ல இருக்கிறத கொஞ்சம் நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 கொஷின்ஸை நீங்க என்ன பண்ணிருக்கணும் கவர் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அது 11A பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஹைவே. ஸோ அது என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹைவே அலைன்மெண்ட் இதுல கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். அது என்னன்னு நீங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல ஓகே நான் இதை படிக்கல ஸோ நான் பி வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தரவா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க பி படிக்கலாம். ஸோ பி படிக்கிறவங்க இந்த டிப்பிக்கல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் ரோட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்கும் ஃபார் போத் அர்பன் அண்ட் ரூரல். அந்த நீங்க டயக்ராமை நோட் பண்ணி நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சர்வே ஃபார் அலைன்மெண்ட் என்னென்ன சர்வே எல்லாம் இருக்குது ஃபார் அலைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து 12A பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஏபி ரெண்டு இது இருக்குது. ஸோ நீங்க 12A அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ் இதுதான் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ். ஹரிசாண்டல் கர்வ், சூப்பர் எலிவேஷன், டிரான்சிஷன் கர்வ், வைடனிங் ஆஃப் கர்வ்ஸ், சைட் டிஸ்டன்ஸ் தான் அந்த கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் கர்வ்ல ஒரு தியரி பார்ட் மாதிரி இருக்கும் அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சூப்பர் எலிவேஷன் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. அதுல டெரிவேஷன் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்க ரெண்டுமே பார்த்துட்டு போகணும். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் கர்வ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வைடனிங் ஆஃப் கர்வ்ஸ்ல ப்ராப்ளமும் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ வைடனிங் ஆஃப் கர்வ்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சைட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் கேட்கற மாதிரி இருந்தா கண்டிப்பா இதுல ப்ராப்ளம் கேட்பாங்க. இதுல ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா ஒன்னு சூப்பர் எலிவேஷன்ல இருந்து ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னா சைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். அந்த சைட் டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்படி ப்ராப்ளம் கேட்கற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ஓவர்டேக்கிங்லயும் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்லயும் ப்ராப்ளம் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12Bல எதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா வெர்டிக்கல் கர்வ்ஸ் இதுக்கு ஒரு சர்டைன் ஃபார்முலாஸ் வச்சு நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ தியரி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டுமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரேடியன்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஸோ இதுல கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் பேமெண்ட். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல தியரியும் இருக்குது ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கோட் புக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஐஆர்சி. ஸோ அந்த கோட் புக்ல இருக்கிற ப்ராப்ளம் ரிலேட்டடா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் ரிஜிட் பேமெண்ட். ஸோ அந்த டிஃபரன்ஸையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 13A நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் 13Aல இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஹைவேக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது அந்த மெட்டீரியல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மெட்டீரியல்ஸோடைய டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஸோ என்னென்னலாம் டெஸ்ட் பண்றாங்க அந்த மெட்டீரியல்ஸ் அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஃபார் ஃபிளெக்சிபிள் அண்ட் கான்கிரீட் பேமெண்ட். ஸோ இதுல கான்கிரீட் பதிலா ரிஜிட் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிளெக்சிபிள் அண்ட் கான்கிரீட் பேமெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது வெறும் தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஃபார் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் அப்படி கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 13Bல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைவே ட்ரைனேஜ் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எவால்யூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படிலாம் ஒரு பேமெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 14A. ஸோ 14A நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் வே. இந்த பெர்மனன்ட் வேல எதெல்லாம் வரும் அப்படின்னா ரெயில்ஸ், ஸ்லீப்பர்ஸ், பேலஸ்ட், ரயில் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபாஸ்டனிங்ஸ் தான் பெர்மனன்ட் வே. இதுல நீங்க இந்த ரயில்ஸை மட்டுமே தனியா கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரயில்ஸ் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த டபுள் ஹெட்டட், புல் ஹெட்டட் இருக்குல்ல நெக்ஸ்ட். அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உடன், ஸ்டீல். ஸோ அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேஷன் கேட்டாங்கன்னா அதே மாதிரி நீங்க டேப்லெட் காலம் போட்டு நீங்க டிரா பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேலஸ்ட் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெர்மனன்ட் வேல நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் கேஜ் இது வந்து ஒரு 2 மார்க்ல கூட கேட்கலாம். அப்படி இல்லை ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோனிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இது கண்டிப்பா 2 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரீப்பின் ரயில்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே எப்படின்னா ஒரு எதனால இது உருவாகுது
ஓகேவா? எதனால இது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இது 4 to 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ க்ரீப் இன் ரெயில்ஸ், டிஃபெக்ட் இன் ரெயில்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 14B நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல நீங்க என்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ரூட் அலைன்மென்ட் சர்வே. அதுல கன்வென்ஷனல் மெத்தட்ல என்னென்ன சர்வேலாம் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸ்ல என்னென்ன சர்வேலாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜியாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ரயில்வே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 3rd யூனிட் வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா ஹைவே. ஓகேவா? இந்த 4th யூனிட்ல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா அது ரயில்வே. அந்த ரயில்வேல என்ன டைப், என்ன கிரேடியன்ட், அப்புறம் சூப்பர் எலிவேஷன், நெக்ஸ்ட் வைடனிங் ஆஃப் காஜஸ் ஆன் கர்வ்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரயில்வேல நீங்க பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெவல் கிராசிங். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் கிராசிங்ல அதோட டயகிராம்லாம் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா அழகா டிரா பண்ணி அதை நீட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி சிக்னலிங். ஸோ சிக்னலிங்லயும் தெர் ஆர் சோ மெனி டைப்ஸ். ஸோ அந்த டைப்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 15A நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ரயில்வேல. ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் படிக்கணும். டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசைன் ஆஃப் டர்ன் அவுட். டர்ன் அவுட்லயே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டர்ன் அவுட்ஸ் இருக்குது அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? எப்படிலாம் வந்து ரயில்வேய மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுல கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். இதே இது நம்ம ஹைவேலையும் படிச்சிருப்போம். ஹைவேல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க, அதே மாதிரி ரயில்வேலையும் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லே அவுட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுடைய டயக்ராம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுல டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி யார்ட்ஸ்ல டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரோலிங் ஸ்டாக்கு, ட்ராக்டிவ் பவர், ட்ராக் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 15A நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இல்ல நான் 15B நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க இந்தியன் ரயில்வேஸோடைய ரோல் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரயில்வே ஃபார் அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்ஆர்டி அண்ட் எம்ஆர்டிஎஸ் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ நீங்க 15A படிக்க போறீங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்லா எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.